ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி ஸ்வீட் சமையல் டிப்ஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நான் நார்த் கேரளா டிஷ்ஷான உண்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ டின்னராகவோ சாப்பிட்லாம். இதுக்கு ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான். அதனால் நம்ம குயிக்காக பண்ணிடலாம். எல்லா வீட்லேயும் இருக்கிற திங்ஸ் தான். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. இது நல்லா 4-5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியை நான் மிக்ஸி ஜாருக்கு ஆல்ரெடி மாற்றிட்டேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனி தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இந்த மாவு அரைக்கிறப்போ இது ஃபைன் பேஸ்ட்டு அரைக்கக்கூடாது, குறைன்னு இருக்கணும். 1-2 உடஞ்சா கூட போதும். ஸோ அந்தளவுக்கு அரைங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன கப்பு தேங்காவையும் சேர்த்து ஒரு 1-2 தடவை விப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் இந்த அரைச்ச மாவை சேர்க்கலாம். அதுக்கப்புறமா தீயை சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கைவிடாமல் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா திஞ்சு போயிடும். பாருங்கள், மாவு கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மாவு இப்போ கரெக்டாக திக்காக வந்திருக்கு. தீ ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ மாவு ஆறிடுச்சு. அதாவது ஃபுல்லாக ஆறக்கூடாது, ஓரளவுக்கு பொறுத்துக்கிற சூடுலேயே இது உருட்டி எடுத்துடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா விரலில் இந்த தண்ணியில் இப்படி டச் பண்ணி மாவை எடுத்து இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு தடவை விரலில் இப்படி தொட்டு இப்படி உருட்டிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் இது உருட்டிக்கலாம். நான் இந்த சைஸில் தான் உருண்டை பண்ணியிருக்கேன். இனி இது இட்லி ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆவரேஜாக ஒரு 15 மினிட்ஸ் போதும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல? பாருங்க, இப்படி பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல? எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது சட்னியோடையோ சாம்பாரோடையோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த குழம்பு வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். இது சும்மா டீயோட அப்படியே கூட கடைசி சாப்பிட கூட நல்லா தான் இருக்குங்க. நான் இன்னைக்கு ரெட் சட்னியோட தான் சர்வ் பண்ண போகிறேன். டெய்லி தோசை, இட்லி, உப்புமா, பூரின்னு சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.